10th standard maths first midterm test various previous district question paper analyze பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்க பார்க்க போறது சிவகங்கை district question paper. இந்த previous various district question paper நீங்க நல்லா பார்த்துட்டனா நீங்க out of 50 க்கு 40 marks மேல உங்களால வாங்க முடியும். சோ இதே போல second midterm quarterly க்கு அப்புறம் வர midterm half yearly examination revision board examination ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி various previous district question paper நாங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் from JK tuition center ல இருந்து. இதெல்லாம் நீங்க நல்லா பார்த்துட்டனா உங்களால நிச்சயமாக 90 marks மேல போர்டு எக்ஸாமினேஷனுக்கு வாங்க முடியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டனா சோ நிச்சயமாக சென்டம் அடிக்கலாம். இப்போ part B சிவகங்கை district question paper. I am Jaykumar. We have 34 cakes. So questionல பாருங்களேன், we have 34 cakes கொடுத்திருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 5 கேக்ஸ் வைக்க சொல்றாங்க. So each box can hold 5 cakes. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ், இது ரெண்டாவது பாக்ஸ், இது மூணாவது பாக்ஸ், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஓகே, ஃபோர்த் பாக்ஸ், ஃபிஃப்த் பாக்ஸ், ஸோ சிக்ஸ்த் பாக்ஸ், செவன்த் பாக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 5 கேக்ஸ் வைக்க சொல்கிறாங்க. அப்போ 5 கேக்ஸ் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் வச்சோன்னா என்ன இருக்கும்? 6 பாக்ஸில் வைக்க முடியும். மிச்சம் 7வது பாக்ஸில் எத்தனை கேக்ஸ் இருக்கும்? 4 கேக்ஸ். 5 கேக்ஸ் வைக்க முடியாது. ஸோ 5 கேக்ஸ் தான் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் வைக்கணும். அப்போ எக்லிட் டிவிஷன் லெமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா A is equal to BQ plus R. A is equal to 34 cakes. B is equal to 5. ஸோ கோஷன் கண்டுபிடிங்க. ஸோ ரிமைண்டர் கண்டுபிடிங்க. ஓகே, அப்போ நல்லா கவனிச்சுடுவாங்க. ஸோ 34ல் 5 how many times டிவைட் ஆகும்? 6. அப்போ 30. அப்போ 4. இது ரிமைண்டர், இது கோஷன்ட். ஸோ இங்கே 6, இங்கே வந்து 4. அப்போ 6 பாக்ஸில் தான் உங்களால் ஃபில் பண்ண முடியும் 5 கேக்கா. அப்போ we need to 6 box. Okay, each box can hold 5 cakes. Okay, so how many cakes are unpacked? Therefore number of cakes are unpacked. பாத்தீங்களா? ஸோ மிச்சம் எத்தனை கேக்ஸ் இருக்குது? 4 கேக்ஸ். அதுதான் அன்பேக்டு, பேக் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 5 கேக்ஸ் தான். இது ஏன் எக்லிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ 34 கேக்ஸ் இருக்கிறனால ஒவ்வொரு பாக்ஸில் 5 கேக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸில் சொல்லி கொடுக்குறோம். இதே போல் 35 கேக்ஸ் இல்லாமல் 500 கேக்ஸ். ஈச் கேக்ஸ் வந்து 7, ஒரு பாக்ஸில் 7 கேக்ஸ் வச்சோன்னா வச்சுக்கோங்களேன். அப்போ வரிசையை நீங்கள் போட்டுகிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு டைம் ஆகிடும். அதனால தான் ஸோ எக்லிட் டிவிஷன் லெம்மா பிரகாரம் நீங்கள் அப்ளை பண்ணனா யூ வில் கெட் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆல்.